نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال الله تعالى في مكان آخر وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العظيم الحمد لله அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையால் 2025 ரமலான் இஜ்திமாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரகன் ஃபீ. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் நாட்களில் தினமும் இபாதத்துகளில் கழிக்கக்கூடிய அந்த நன்னசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் கடைசி பத்தில் இருக்கிறோம். நரக விடுதலையை கேட்கக்கூடிய இந்த கடைசி பத்தில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவு என்று சொல்லப்படக்கூடிய 23வது பிறையில் நாம் இன்று இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய சிறப்பை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைச்சா முன்னாடி வீடியோ எடுத்து பார்த்தா எல்லாரும் அதான் பேசியிருக்காங்க. சரி, சஹாபாக்களை பத்தி பேசலாம், சரி தாபியங்களை பத்தி பேசலாம், ஏதாவது ஒன்று பேசலாம் அப்படின்னு எடுத்தா எல்லா தலைப்புகளும் தொட்டு விட்டாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ் சில உபதேசங்களை செய்யலாம் அப்படி என்று நினைச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது கடைசி பத்தாக இருப்பதினால் அந்த கடைசி பத்து சார்ந்த ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருடம் ரமலானில் கடைசி பத்தில் இஅ்திகாஃப் இருப்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழமை. பொதுவா சுன்னத்து நஃபீல் அப்படின்னு ரெண்டு பிரிப்பாங்க. சுன்னத்துனா என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாள்ல அதிகப்படியாக செய்த விஷயத்தை சுன்னத்தை முஅக்கதாங்கிற ஒரு படித்தரம் கொடுப்பாங்க. இது அதிகமா ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க. சுன்னத்தை கைர முஅக்கதான்னு சொல்லுவாங்க, அல்லது நஃபீல்னு கூட இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில குறைவாக செஞ்சிருப்பாங்க. இப்ப இந்த சுன்னத்தை முஅக்கதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படித்தரத்தில் இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமல் இருக்குது. இஅ்திகாஃபுடைய சட்டத்திட்டங்கள் நம்ம சொல்லி தரோம்னு அவசியம், நம்மளாம் ஆலிம்கள் நம்மளாம் படிச்சிருப்போம். அதனால இப்ப இந்த இஅ்திகாஃபை பத்தி பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் எப்படி இஅ்திகாஃப் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் கண்டறியப்பட்டது. என்னன்னு சொன்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்களா, தன்னுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ரமலானுக்கு முன்னாடி ஆயிஷா நாய்க்கு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ரமலான்ல கடைசி 10ல நீங்க இஅ்திகாஃப் இருப்பது வழக்கம். இந்த வருஷம் உங்களோட பள்ளிவாசல்ல நானும் இருக்கிறதுக்கு ஆசைப்படுற ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டு ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஆச்சு. தன்னை எதிர்த்தவர்களை, தன்னை தாக்கியவர்களை, தன்னை துன்புறுத்தியவர்களுக்கும் கூட தவறு நடக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கண்மணி நாயகம் மனைவி கேட்கக்கூடிய ஒரு விஷயம், யா ரசூலல்லாஹ், இந்த வருஷம் கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் உங்களோட பள்ளிவாசல் இருப்பதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, யா ரசூலல்லாஹ், வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ், கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா ஆயிஷாவே, உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு தரேன் ரசூலுல்லாஹ் வாக்கு கொடுத்துடுறாங்க. ஒரு வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் போறாங்க. ரமலான் ஒவ்வொரு நாட்களாக கடக்குகிறது. கடைசி 10 எட்டுகிறது. உடனே ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருப்பதற்காக ஊர் திரும்புறாங்க. ஊருக்கு வந்த ரசூலுல்லாஹ்க்கு காத்து கொண்டிருந்த ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஊருக்குள்ள வராங்க. வரும் பொழுது பள்ளிவாசலுக்கு வெளியே சஹாபாக்களோட பெருங்கொண்ட ஒரு கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்தை பார்த்து திகைத்து போன ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, என்னப்பா ஆச்சு, ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பள்ளிவாசலுக்குள்ள 9 கூடாரம் இருக்கு யா ரசூலல்லாஹ். அந்த நம்ம பசங்க கூட வெயில் முகத்துல படும் பொழுது வெயில் நம்ம மேல படக்கூடாதுங்கிறதுக்காக பெட்ஷீட்டை வச்சு ஒரு டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க நம்ம பசங்க. அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் விஷயங்கள் நம்ம பசங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதே மாதிரி அந்த பெட்ஷீட்டை போன்ற போர்வைகளை வைத்து பள்ளிவாசலுக்குள்ள சுமார் 9 கூடாரங்கள் போடப்பட்டிருக்குது யா ரசூலுல்லாஹ். நமக்கு தெரியும், வரலாறு படிச்சிருப்போம். ரசூலுல்லாஹ் இருந்த அந்த பள்ளிவாசல்ங்கிறது ரசூலுல்லாஹ் வீட்டுல ஒரு ஸ்கிரீன் தான். ஸ்கிரீனை நகர்த்தினா அங்கிட்டு வீடு, இங்கிட்டு பள்ளிவாசல். சின்ன பரப்பளவை கொண்ட இடம் தான் அந்த காலத்துல இருந்த மசூலோட மஸ்ஜித். அந்த பள்ளிவாசலுக்குள்ள 9 கூடாரங்கள் போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க.
இதை கேட்டோட ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றும் புரியல. என்ன 9 கூடாரம், யாரு போட்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், நீங்க பயணம் போவதற்கு முன்னாடி உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட உங்களோட பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இருப்பதற்கு நீங்க அனுமதி கொடுத்ததாக ஒரு தகவல். எல்லா மனைவிமார்களும் பொட்டி பொடிக்கு எல்லாம் எடுத்துட்டு பள்ளிவாசலுக்குள்ள வந்து கூடாரம் போட்டு இருக்கிறாங்க, யாரோ சொல்ல நீங்க வருவீங்க அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ்க்கு என்ன பண்ணனு தெரியல. ரசூலுல்லாஹ் வாக்கு கொடுத்தாங்க, ஆனா ஒரே ஒரு மனைவிக்கு. ஆனா பள்ளிவாசலுக்குள்ள 9 மனைவிமார்களும் ரசூலுல்லாஹ்வோட இஅ்திகாஃப் இருப்பதற்காக கூடாரம் அடித்து இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு தொழுகிறதுக்கு பள்ளிவாசல்ல இடம் இல்லை. இப்ப சற்று யோசிச்சு பாருங்க, இந்த கேள்வியை உங்களோட சிந்தனைக்கு நான் விடுறேன். ரசூலுல்லாஹ் இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தொழுகைக்கு பள்ளிவாசல்ல சஹாபாக்களுக்கு இடம் இல்லை. சமுதாய தலைவராக இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு மனைவிக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, எல்லா மனைவியும் அமுச்சு விட்டா வாக்கு மீறியவராக ஆயிருவீங்க. அல்லது ஒரே ஒரு மனைவி மட்டும் உட்கார வச்சா மிச்ச எல்லா மனைவிக்கும் சமத்துவமாக இல்ல, ரசூலுல்லாஹ் ஒரு மனைவிக்கு மட்டும் தான் அனுமதி கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்ட்டு அங்க பிரச்சனை வந்துடும். அப்ப ரசூலுல்லாஹ் சமத்துவம் தவறியவராக ஆயிருவாங்க. எல்லா மனைவியும் அமுச்சு விட முடியாது, வாக்கு கொடுத்த ஒரு மனைவியை வச்சுட்டு மிச்ச எல்லா மனைவியும் அமுச்சு விட முடியாது, எல்லாத்தையும் உள்ள இருக்க வைக்க முடியாது, சஹாபாக்கள் தொழுகை இடம் கிடைக்காது. சமுதாய தலைவராக ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு எடுக்கணும், குடும்ப தலைவராக ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? உங்களுடைய சிந்தனைக்கு நான் இந்த கேள்வியை விடுறேன். ஏன்னு சொன்னா, எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு வழியே இல்லை. ரெண்டே ஆப்ஷன் தான், ஒண்ணு இருக்க வைக்கணும், இல்லை அமுச்சு விடணும், எஸ் ஆர் நோ. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிந்தனையை பாருங்க. இந்த விஷயத்தை நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது என்ன நான் சொல்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா பிரச்சனையும் க்ளோஸ். சமுதாயத்துடைய தலைவராக, ஒரு குடும்பத்துடைய தலைவராக எப்படி ஒரு பிரச்சனையை அணுகணுங்கிற ரூட் ரசூலுல்லாஹ் போட்டு தராங்க. ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இந்த வருஷம் பள்ளிவாசல நான் இஅ்திகாஃப் இருக்க போறது இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை? ரசூலுல்லாஹ் வாக்கு கொடுத்த மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? 10 நாள் இல்லையா, அவங்களுடைய ரவுண்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மனைவிமார்கள் வீட்டுல ஒவ்வொரு இரவு தங்குவாங்க. அவர்களுடைய டேர்ன் வரும்பொழுது அவங்க மிஸ் ஆயிரும்ல. அப்ப ரசூலுல்லாஹ் வாக்கு கொடுத்த மனைவியும் வீட்டை நோக்கி சென்று விட்டார்கள். அனைத்து மனைவிமார்களும் போயிட்டாங்க. சஹாபாக்களுக்கு தொழுகை இடம் கிடைச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் இஅ்திகாஃப் இல்லை. அது ஏன் இல்லை அப்படிங்கிற அந்த கேள்விக்கு உண்டான விடையை தேடும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் கண்ணில் தென்பட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் பாருங்க, நான் இஅ்திகாஃப் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வருஷம் தான் இஅ்திகாஃப் இல்லை, அதனால எல்லா பிரச்சனையும் சால்வ். இப்ப ரசூலுல்லாஹ் எந்த விதத்தில் சிந்தித்தார்கள் என்ற சிந்தனையை நம்ம கையில் எடுக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனை ஒரு குடும்ப தலைவராக வென்று காண்பித்தார்கள், ஒரு சமுதாய தலைவராக வென்று காண்பித்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தரக்கூடிய வழிமுறை. இது வந்து ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை, எந்த விதமான தலைப்பு எடுத்தாலும், எந்த தலைப்பு எடுத்தாலும் ரசூலுல்லாஹ் பேரை துதிக்காம, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உதாரணம் காட்டாம அந்த தலைப்பை கடந்து நம்மளால செல்ல முடியாது. குழந்தை வளர்ப்பா, ரசூலுல்லாஹ் நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்போம், யானை விளையாட்டு விளையாடுவாங்க. பெற்றோர்கள், தகப்பனார்கள் அல்லது அண்ணன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யானை மாதிரி 4 காலில் குமிஞ்சு அப்படி நடந்து போவோம். நம்முடைய முதுகுல சிறார்களை, சின்னவர்களை உட்கார வச்சு நம்ம நடந்து போவோம். இதை போன்று யானை விளையாட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை வச்சு விளையாண்டுருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எந்த தலைப்பு எடுத்தாலும், குடும்ப வளர்ப்பு, ஒரு சமுதாய தலைவராக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, ஒரு குடும்பத்தின் ஒரு கடைசி ஒரு சிட்டிசனாக, ஒரு பிறரிடத்தில் எப்படி பழகணும், அண்டை வீட்டார் இடத்துல எப்படி இருக்கணும், சகோதரர்கிட்ட எப்படி இருக்கணும், உறவுகளை எப்படி பேணணும், இதை போன்ற எல்லா தலைப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி நாம் ஒரு தலைப்பை சொல்லிவிட முடியாது. ஆகையால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, அந்த ஹதீஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஏன்னு சொன்னா, நாம இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய கழியக்கூடிய ஒவ்வொரு நாட்களுடைய பலன்கள் எப்படிங்கிறத இந்த ஒரு ஹதீஸ்ல நீங்க இலகுவா தெரிஞ்சுக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருக்கு சென்ற ஒருத்தங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சான், உனக்கு ஒரே ஒரு வரம், ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன், அது நீ என்னவா கேட்கிற, உனக்கு என்ன ஆசைப்படுற அப்படின்ட்டு கபராளிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சான். அந்த கபராளி சொன்னாங்களாம், எனக்கு ஒரே ஒரு நாள், ரமலானுடைய நாள், நோன்பு இருக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு கிடைச்சா போதும், என்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொண்டு விடுவேன் என்று சொன்னார். கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லல, அந்த ஒரு நாள் கிடைச்சா போதும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னான். அப்ப நாம் சிந்தித்து பார்க்கணும், ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களையும் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நமக்கு மரணம் வந்தால் தைரியமாக இறைவனை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நாம் செய்த பாவங்களுக்கு இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் கேட்டு
நாளை மரணத்தை நாம் சுவைப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் என்பது ஒரு போனஸ், ஒரு கிஃப்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வருஷம் நமக்கு கொடுப்பானான்னு தெரியாது. ஒவ்வொரு நாட்களினுடைய பலன்கள் என்பது எண்ணிலடங்காத நன்மைகளை உட்கொண்ட ஒரு விஷயம். ஆகையால் குறிப்பாக நாம் லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய பாசிபிளான ஒரு இரவில் இருக்கிறோம். அது 27 தான் என்பதற்கு எவ்வளவு சான்று இருந்தாலும், சப்போஸ் இல்லைனா அந்த மாதிரி ஒரு விஷயத்திற்காகத்தான் ஒற்றைப்படை இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 23வது பிறையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒற்றைப்படை இரவை நாம் அடைந்து இறை பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. எதனை கேட்டோமோ அதனை வாழ்க்கையில் பின்பற்றி பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.